கோடீஸ்வர யோகத்திலே பல வகை இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 2, 11ஆம் இடங்களை பற்றி தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம்ன்றது வந்து தனஸ்தானம். ஓகேங்களா? டெய்லி பணம் கொடுக்கறது, அது அவங்களோட தனம் எப்படி வருது அப்படின்ற வழியை வந்து சொல்கிறதுக்கான அந்த ஸ்தானம் வந்து 2ஆம் இடம். 11ஆம் இடம்ன்றது வந்து லாபஸ்தானம். ஒரு பிஸ்னஸ்ஸு பெரிய பணம் அப்படின்னாலே அது 11ஆம் இடம் தான். ஓகேங்களா? இதில் எங்கேருந்து 1, 9, 10ஆம் இடம்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் நல்லா இருக்கும்போது தான் உங்களுக்கு பிஸ்னஸில் பண்ணி பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்க முடியும். அது கூடவே லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் தான் இது எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் உங்களுக்கு. இல்லை லக்னாதிபதி அடி வாங்கிட்டாரு இதெல்லாமே நல்லா இருந்ததுன்னா இதோட அளவீடு வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு எய்மில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அதில் பாதி தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு பாயிண்ட்டு, இன்னொரு டைனாமிக்ஸ் இதில் என்னென்னா 9ஆம் அதிபதி அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவரும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த பணத்தை சம்பாரித்து நீங்கள் அனுபவிக்க முடியும். இல்லைனா இந்த சம்பாரித்த பணத்தை நீங்கள் வந்து உங்களை எம்ப்ளாயீஸ்க்கோ இல்லைனா வந்து வேறு ஏதோ ஒரு வழியிலையோ விரயம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கும் பட்சத்தில் தான் இந்த ஒரு முழு கோடீஸ்வர யோகன்றது வந்து ரொம்ப நல்லபடியாக வேலை செய்யும். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதை நீங்கள் முழுசாக அனுபவிக்க முடியும்.